புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கக்கூடிய பேசுபொருள் என்பது ஏன் நலத்திட்ட அரசியலை கையில் எடுக்கிறார் விஜய், இளம் தலைமுறை வாக்காளர்களை குறிவைக்கிறாரா விஜய், இந்த பேசுபொருளை தான் நம்ம பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் பீர் முகமது வந்திருக்கிறார். வணக்கம் பீர். வணக்கம். பொதுவாக நம்ம நடுப்பக்க கட்டுரை எடுத்து தான் அலசுவோம். ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதியான பிறகு ஒரு முக்கியமான விழா நடக்குது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடக்குது. அந்த நிகழ்வையொட்டி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். இந்த விருது வழங்கும் விழாவை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஏதாவது 26 சட்டமன்ற தேர்தலோடு இதை இணைச்சு பார்க்கணுமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, அவர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும். அதற்காக நான் என்னுடைய படங்களை எல்லாம் முடிச்சுட்டு முழுக்க மக்களை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பு இந்த வருஷம் பிப்ரவரியிலே அறிவித்து அவங்களுடைய கட்சியுமே பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ண சூழலில் அவர் இந்த ஒரு குறிப்பாக மாணவர்களுக்கு, அதுவும் ரொம்ப எல்லா மாவட்டங்களில் இருந்தும் 10th +2 நல்ல மதிப்பெண் வாங்கின மாணவர்களுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யங் ஓட்டர்ஸை தயார்படுத்துறது, இப்போ இருந்து தனது அரசியலுக்கான ஒரு ஆதரவு சக்திகளாக மாற்றுவது என்பதையும் நாம் இதோடு இணைத்து தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் 2009 ஒரு இந்த முயற்சிகளை தொடங்குகிறார். விஜய் மக்கள் இயக்கம்னு தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு பெயர் சூட்டுகிறார். விஜய் நற்பணி மன்றம் என்பது மக்கள் இயக்கமாக அன்றைக்கு பரிணமிக்கிறது. அப்போது புதுக்கோட்டையிலே ஒரு கூட்டம் கூட்டுகிறேன். அதில் ஒரு நல்ல ஏராளமான ரசிகர்களை திரட்டுறாங்க. அப்போ தான் அவர் மேலே, அவருடைய அரசியல் ஆர்வம் மேலே எல்லா கவனமும் திரும்புது. இன்னைக்கு அதை மெல்ல படிப்படியாக உள்ளாட்சி தேர்தல்களில் அவருடைய ரசிகர்கள் பங்கேற்க வைக்கிறது. அதன் மூலமாக அவங்கள பிரதிநிதிகளை அனுப்பி மக்கள் பணியில் அவர்களை பயிற்றுவிக்கிறது. அதற்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறது, இந்த மாதிரியான ஒரு பயணத்தில் அவர் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதை வெளிப்படையா செய்யாம இருந்தாங்க. விஜய் இயக்கம் சார்பா இருந்தாங்க, ஆனா வெளிப்படையா எதுவும் அறிவிக்கல, நாங்க களமாட போகிறோம் அப்படின்லாம் சொல்லல. அரசியல்வாதியான பிறகு மாணவர்களை சந்திக்கிறார். இதுல அரசியல் பேச வாய்ப்பு இருக்குமா? எப்படி விஜயோட மன ஓட்டம் வியூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ இதே போன்ற ஒரு பாதையை தான் விஜயகாந்த் அவர்களும் தேர்வு செய்தார். 2005 தான் அவர் அரசியலில் அறிவித்து வெளியே வந்தாலும் கூட அதுக்கு முன்னாலேயே அவருடைய ரசிகர் மன்றங்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் பங்கெடுக்கிறது. ஏறக்குறைய இவருடைய தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் தான் விஜயகாந்துடைய விஜயகாந்த் வந்து திரைப்படங்களே கட்சி கொடியெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பயே. அந்த நேரம் அந்த கட்சியை ஆரம்பிச்ச பிறகு 2005க்கு பிறகு அதை பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு பாதையை அவரும் வச்சிருந்தார். நலத்திட்ட உதவிகள், நடிகர் சங்கத்துக்கு தலைமை பொறுப்பேற்று பல வேலைகளை செஞ்சது. ஸோ எப்பவுமே மக்கள் என்ன, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆஸ் ஏ லீடர், அதை தான் பார்ப்பாங்க. உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன. இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் தொடங்கி ஒரு எம்எல்ஏ தொடங்கி ஒரு எம்பி வரைக்கும் ஒருத்தருடைய பரிணாம வளர்ச்சி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு மக்கள் சேவை ஆற்றி இருக்கிறார் என்பது தான் அதற்கான அவர்களுக்கான ஒரு அளவுகோலாக, ஒரு யாட்ஸ்டிக்காக இருக்கிறது இல்லையா? நம்ம அதுவும் தமிழ்நாடு ஒரு மெச்சூரான பாலிடிக்ஸ், ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜனநாயகம், ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல் உள்ள ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல நீங்க ஒரு அரசியலை செய்யும் போது உங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு தேவை இருக்கு. அப்ப நாங்க இதை பண்ணியிருக்கோம், நாங்க இந்த சாதனைகளை செஞ்சிருக்கோம்னு சொல்றதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு, அந்த ட்ராக் ரெக்கார்டை உருவாக்குற ஒரு பயணத்துல தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு கேட்டக்கூடாதுல, நாங்க தொடர்ந்து சமூக பணிகள்ல தான் இருக்கிறோம், மாணவர்களோடு இப்ப கோடை காலத்துல அங்கங்கே நீர் பந்தல் அமைக்கிறது, இது போன்ற வேலைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இரத்த தானம் செய்வாங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது அதுதான் அரசியல் இல்ல, பொது வாழ்வு என்பது அதுதானே. ஆனா முக்கியமானது, அதற்கு முன்பாக ரொம்ப பூடகமாக பேசினார். அப்புறம் மத்திய அரசுக்கு எதிரான சில வசனங்கள் இருந்ததெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா கட்சி ஆரம்பித்த பிறகு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வெளிப்படையாக அரசு நிர்வாகத்தின் மெத்தனம் இடத்துக்கு நகர்றார். அப்போ திமுக எதிர்ப்பில் அவர் உறுதியா வந்துட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து இல்ல, அப்படி புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா தான், இந்த ஒரு டைட் ரோப் வாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் இந்த அரசியல்ல செஞ்சிட்டு இருக்காரு.
அவருடைய அரசியல் கட்சி அறிவிப்பிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிச அரசியல், பாசிசங்கிற வார்த்தையை பயன்படுத்த, அது பிஜேபி அரசியல் நேரடியாக அட்டாக் பண்றாரு. இன்னொரு பக்கம் நிர்வாகத்தில் நீங்க சொன்ன இந்த சொல்ல பயன்படுத்துறாரு. இன்னும் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும். அவர் திமுகவை மட்டும் சொல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாத்துக்கும் பொதுவாக தான் அந்த வாசகத்தை அவர் தொடர்ச்சியாக பயன்படுத்துறாரு. அப்போ பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்ன, அவர் தான் அதை விளக்கணும். எப்படி பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது அப்படிங்கறத அவர் இதுவரைக்கும் விளக்கல. விஜயகாந்துக்கு இதே பிரச்சனை இருந்தது. ஏன் திரும்ப திரும்ப விஜயகாந்துக்கு போறேன்னா என்னையா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு சொல்ல தெரியல ஆரம்பத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே அப்படின்னு 2005 ஓப்பனிங்ல அறிவிச்சாரு. அதற்கு பிறகு ஒரு சில காலம் கழிச்சு என்ன சொல்றாரு, நாங்க வீட்டுக்கு ரேஷன் பொருட்களை, அதுதான் பெரிய கொள்கையா. அப்புறம் சாகுபடியை நாங்க விருத்தி பண்ணுவோம் அப்படின்னாரு. அது ஏற்கனவே அரசு கொள்கைகள்ல இருக்கு. எனவே உங்களுடைய புதிய பேசுபொருள் என்ன, அவர்கள் செய்யாத ஏதொன்றை நீங்கள் செய்ய போகிற. எனவே நீங்கள் சொன்ன போல ஜிஎஸ்டி, சிங்கப்பூர் அந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுனீங்க. அவர் அதை ரொம்ப தெளிவாக சொன்னார். மக்களுக்கு மருத்துவம், கல்வி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு வெல்ஃபேராக இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் 7% ஜிஎஸ்டி, நீ எல்லாத்துக்கும் 18%. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 12% ஹோட்டல் உணவுக்கே இருந்தது. அதுக்கு பிறகுதான் அதை 5% குறைச்சாங்க. ஸோ அப்படி ஒரு பேசுபொருளே. எனவே அவருடைய அரசியல் என்பது ஒரு நிலை கொண்ட அரசியலாக, அது பாசிசத்துக்கு எதிரான ஒரு பக்கம் இன்றைக்கு அந்த பாசிசம் என்பது வேண்டாம் என்பதை சொல்லக்கூடிய அரசியலாகவும், இன்னொரு பக்கம் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அரசியலாகவும் தான் அறிவிக்கிறார். அதனுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு இனிமேல் தான் தெரியும். என்ன பேச போகிறார்னு தெரியல. ஆனா கடந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் என்ன பேசினார் அதை பற்றி நம்ம பேச வேண்டியது. விரும்பும்போது கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் பேசியதுல முக்கியமாக அரசியல் ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா, அவர் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் இந்த தலைவர்களை பற்றி நீங்க படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதே அன்றைக்கு பெரிய விவாத பொருளா மாறிச்சு. இதிலிருந்து நீங்க என்ன அவருடைய அரசியல் நிலைப்பாடை ஏதாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி? இல்லை, அப்போ அதை பற்றி மிகப்பெரிய அளவு அவர் அண்ணாவை விட்டது ஏன் என்று ஒரு பேச்சு மிக பெரிதாக அன்றைக்கு ஒரு விவாத பொருளானது. அப்போது பெரியார் தான் இன்னொரு வடிவத்தில் அண்ணா. எனவே நாம் அதை அவர் என்ன காரணத்துக்காக அண்ணாவை விட்டார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பெரியாரை அப்படியே அரசியல் வடிவமாக பிரதி எடுத்தவர் தான் அண்ணா. எனவே பெரியார் என்பது கொள்கை என்றால், அண்ணா என்பது ஆட்சி. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். எனவே அவர் ஒருவேளை அண்ணாவை நீக்குவது அல்லது அண்ணாவை பற்றிய புகழை நீக்குவது என்றால் அவரால் நீக்க முடியாது தமிழக அரசியலில். என்னென்றால் பெரியார் எதையெல்லாம் கொள்கையாக சொன்னாரோ, அது சுயமரியாதை திருமணமாக இருக்கட்டும், இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த சுயமரியாதையின் அடிப்படையில் இருந்து தான் இந்த மாநில உரிமைகள் என்கிற ஒரு முழக்கம் எழுகிறது. எனவே அங்கிருந்து, எனவே பெரியாரை விட முடியாது எப்படியோ அதே மாதிரி அண்ணாவை விட முடியாது. எனவே அவருடைய அரசியலில் இப்போது தமிழருவி மணியன் போன்றவர்கள்லாம் சொல்கிறார் அல்லவா, தமிழ்நாட்டிலே காமராஜருக்கு பிறகு நல்ல அரசியலே இல்லை என்று. அது ஒரு முழுமையான பார்வை இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். காமராஜரை அந்த பார்வை விஜய்க்கும் இருக்கான்ற, விஜய்க்கும் இருக்கா ஒரு மாற்று அரசியல் அப்படின்னா, நம்ம அண்ணாவை சொல்லிட்டா அதுக்குள்ள திமுக வந்துவிடும், அதிமுகவும் வந்துவிடும். நம்ம 2 பேருக்கும் மாற்றுன்றதுனால அண்ணாவையும் தவிர்த்து விட்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று, நீங்க சொன்ன மாதிரி பாசிச எதிர்ப்பு, இதை நோக்கி தான் நகர்வாரோ? அதுதான் அவர் ஸ்டேட்டட், அது ஸ்டேட்மெண்டே அதுதான். அதாவது ஒரு மத ஜாதி பிளவை உருவாக்குகிற பிஜேபியின் அரசியலுக்கு எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் திராவிட அரசியலால் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்க முடியவில்லை, நான் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுப்பேன் அப்படிங்கிறது. இந்த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது தான் இன்னைக்கு பெரிய புதிரா இருக்கு. பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்னு தமிழ்நாடு திரும்ப திரும்ப விருதுகளை ஒன்றிய அளவில் பெற்றுக்கொண்டிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்தியாவிலேயே 2வது பெரிய ஜிடிபியை கொண்ட மாநிலமாக இருப்பதற்கு காரணம் இது பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட் என்பதால். ஒட்டுமொத்த இந்தியாவில்
43% இன்றைக்கு பெண் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து. எனவே ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு சர்வீஸ் எக்கனாமியை எடுத்துக்கோங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷனை எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் நம்ம மிகப்பெரிய ஒரு மனித வளர்ச்சி குறியீடு எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய ஒரு சாதனைகளை இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சாதகமான ஒரு அரசமைப்பை தான் தொடர்ச்சியாக திராவிட ஆட்சி 50 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து மாற்றாக எந்த இடைவெளியை நீங்கள் பார்க்கிறீர்கள்? சரி, அம்பேத்கர் இங்கு இருக்கக்கூடிய 20% தலித் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் இருக்கிறதா என்றால் அந்த அரசியல் திராவிட அரசியலோடு ஒன்றித்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. திருமாவளவனை பாருங்கள், இன்றைக்கு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை பாருங்கள், இவர்கள் எல்லாம் திராவிட சொல்றது உண்மை. இப்ப நடிகர்கள் பொதுவாக பல நடிகர்கள் தமிழக அரசியலுக்கு களம் காண வந்திருக்கிறாங்க. ஒன்று, திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக மாற்று சித்தாந்தத்தை முன்வைப்பு, நாம் தமிழர் மாதிரி இல்ல பாஜக மாதிரி மாற்று சித்தாந்தம் இல்ல. நான் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எடுக்கிற எளிமையான விடியம்னா இங்க சிஸ்டம் சரியில்லை, இந்த 50 ஆண்டு காலத்துல சிஸ்டம் சரியில்லை, நான் வந்தா நேர்மையான ஆட்சி கொடுப்பேன், ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்றதுதான். அதுதான் விஜயின் பார்வையாகவும் இருக்கா? சித்தாந்த அளவுல தன்னை தயார்படுத்திக்காம நம்ம நிர்வாக ரீதியாகவே அணுகிப்போம், எளிமையா பேசிப்போம்னு நினைக்கிறாரா? இல்லை, இப்போ ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னவர் இப்போ பெஸ்ட் சிஸ்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒரு நிலைக்கு வந்துட்டார். எனவே இந்த சிஸ்டம் சரியில்லை என்பது ரொம்ப ஸ்வீப்பிங்கான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப மேம்போக்கான ஸ்டேட்மெண்ட். இந்த சிஸ்டம் சரியில்லை என்று சொல்வது ரொம்ப மேம்போக்கான ஸ்டேட்மெண்ட். இந்த சிஸ்டம் எல்லா உலகம் பூரா, நம்ம ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகம் பூராவே ஜனநாயகம் என்கிற ஒரு வடிவம், கட்டமைப்பு என்பது கடைசி மக்களுக்கும் நாம் நன்மைகளை செய்ய வேண்டும், அதிகப்படியான மக்களுக்கு அதிகப்படியான கடை, ஆமா, கடையனுக்கும் கடையை தேற்றம், தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்பதுதான் ஜனநாயகத்துடைய, அமெரிக்காவில் இருந்து இந்தியா வரைக்கும் அதுதான் கொள்கை. எனவே அந்த கொள்கையை நாம் செய்ய விளையும் போது நிறைய ஆட்கள் தேவை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க நிறைய ஆட்கள், நிறைய மக்களை இப்போ 8.5 கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு ஏறக்குறைய இன்னைக்கு தமிழ் பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை என்பது 9.5 கோடி உலகம் முழுக்க. இவர்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவது என்பதற்கு நிறைய ஆளுமைகள் தேவை, தலைவர்கள். அந்த வகையில் இவர் எதை செய்ய முடியும் அதை செய்ய அவர் விளைகிறார் என்று நாம் அவரை வரவேற்க வேண்டாம். அப்படிதான் 3 விஷயம். நீங்க அவர் குறியீட்டு மூலமாக சில தலைவர்களை மேற்கோள் காட்டுவதன் மூலமாக ஒரு அரசியல் செய்தியை சொல்றார். இப்ப கடந்த ஆண்டு விழாவில் பெரியார், காமராஜர், அம்பேத்கரை படிங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அடுத்து இப்ப இந்த ஆண்டு விழாவில் நமக்கு செய்தி கிடைக்குதுன்றது திருவள்ளுவர் படத்தை வச்சிருக்கிறார். என்ன உடை தரிச்சிருக்காருன்னு தெரியல, நமக்கு காட்சிகளை பார்க்கிறப்ப தெரியும். அப்போ ஒரு தமிழ் பிரைட், திருவள்ளுவரினுடைய நீட்சியாகவும் நாங்கள் ஒரு தமிழ் பெருமிதத்தையும் எடுத்துக்கொள்வோம், சித்தாந்தத்தையும் எடுத்துக்கொள்வோம், மாற்று அரசியலை முன்வைப்போம் அப்படின்ற புள்ளியில தான் இவருடைய கட்சி பயணிக்க போகுதா? அப்படிதான் அவர் போவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அப்படிதான் போக மக்கள் நிர்பந்திப்பார்கள். அதாவது திருவள்ளுவரின் பாதையிலிருந்து தமிழ் அரசியல் விலக முடியாது. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும், இது மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அல்லது நிர்பந்தம் என்று பார்க்கிறேன். நீங்க திருவள்ளுவரிலிருந்தோ, திருமூலரிலிருந்தோ, வள்ளலாரிலிருந்தோ, வைகுண்டரிலிருந்தோ நீங்கள் விலகி ஒரு அரசியலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அரசியல் பேசு பொருட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தங்களுக்கான ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிரான ஒரு அரணாக இருப்பதன் மூலமாகத்தான் விஜய் தனக்கான இடத்தை தேடிக்கொள்ள முடியும் என்பதைத்தான் திருவள்ளுவருடைய படம் நமக்கு காமிக்கிறது. அவருக்கான இடம் எப்படி இருக்க போகுதுன்றது முதல் கேள்வி. அவருடைய அரசியல் வருகை, அவருடைய அரசியல் பேச்சு யாருக்கு பெரிய நெருக்கடியா மாறும்னு நீங்க யூகிக்கிறீங்க இனி வரும் காலங்கள்ல? இல்லை, அவர் தனக்கான இடத்தை அவர் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை பார்த்தால் தொடர்ந்து ஒரு 8 to 10% மக்கள், நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 10%க்கும் சற்று அதிகமான மக்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய எலக்டோரல் பாலிடிக்ஸுடைய டேட்டா நமக்கு சொல்லக்கூடியது. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க? ஓகே, தேசிய கட்சிகள் நமக்கு நல்லது செய்யலை, மாநில உரிமைகளுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்.
அப்புறம் திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஏதாவது வந்தால் அதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு விஜயகாந்த் வந்தபோது ஏறக்குறைய 10% அவர் தொட்டார். இன்றைக்கு அதே போல சீமான் ஒரு 8% தொட்டிருக்கிறார். எனவே அங்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை அவர் எடுக்க வேண்டும் என்றால் அதற்காக உழைக்க வேண்டும். அதற்கான பயணத்தை தான் அவர் தொடங்கி இருக்கிறார் என்று நன்றி. நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பேச போகிறார், அடுத்து என்ன பாதைகளில் பயணிக்க போகிறார். மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போது ஒரு இடைவேளை.